வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். செவன் லீஃப் இருக்கிற எல்லா ரோஸ் செடியுமே பூக்காதுன்னு சொல்ல முடியாதுங்க. அது எந்த இடத்துல அந்த செவன் லீஃப் வந்திருக்குங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமான ஒரு விஷயங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஃபேரி ரோஸ். அது பார்த்திங்கன்னா நம்ம போடும்போது பூ துளிரோட நம்ம பாட்டில் ஃப்ரீ ஷிப்பிங் போடணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ சில பேர் அதில் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, இது எல்லாமே பார்க்கறதுக்கு செவன் லீஃபாக இருக்குது, கண்டிப்பாக பூ வராது, நீங்கள் அதை உடச்சி விட்டுருங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த தெளிவான வீடியோ. இப்போ நீங்கள் பார்க்குறது அதே ஆப்ரிகேட் ரோஸ் தாங்க. கீழே நீங்கள் பார்த்தது செவன் லீஃபே தான். உங்களுக்கு எல்லாமே மொட்டு வந்திருக்கு பாருங்கள். அதுக்கு பக்கம் இன்னொரு செடியும் உங்களுக்கு காட்டியிருக்கும். இந்த செடியிலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கவுண்ட் பண்ணால் தெரியும், எல்லாமே செவன் லீஃபாக தான் இருக்கும். ஆனால் அந்த செவன் லீஃபில் மேலே எவ்வளோ பூ இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அப்படியே கொத்து கொத்தாக சூப்பராக பூ இருக்கும். ஏன்னா அந்த செவன் லீஃபோட இது பார்த்திங்கன்னா நம்ம வர இடம் தான் போகிறது. நம்ம செவன் லீஃபோட மெயின் ஸ்டெம் பார்த்திங்கன்னா மதர் ஸ்டெம்முன்னு சொல்லிட்டு இருப்போம். ஏன்னா அந்த ஸ்டெம்மை கட் பண்ணி போட்டு அதிலேருந்து தான் ஒட்டு போட்டு எடுக்கிறோம். ஸோ அந்த ஸ்டெம்மில் வர்ற இடத்த மட்டும்தான் நமக்கு யூஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அது பின்னாடி செடியில் காட்டுறோம். இது எத்தனை லீஃப் நீங்கள் கவுண்ட் பண்ணாவே தெரிஞ்சிடும். எல்லாமே செவன் லீஃபில் இருக்கிறது தான். செவன் லீஃப் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூவோடு தான் இருக்கும். இது இன்னொரு வெரைட்டின்னு சொல்லிக்கலாம் நம்ம. நான் உங்களுக்கு மெயின் செவன் லீஃப் காட்டுறேங்க. அதாவது பூ வைக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த செவன் லீஃப் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு அப்படி பின்னாடி காட்டுறேங்க. இப்போ இருக்குது பாருங்கள், இந்த செவன் லீஃப் தாங்க பூ வைக்காது. இந்த செவன் லீஃப் எந்த இடத்துல வந்திருக்குன்னா அந்த மெயின் மதர் குச்சின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மதர் குச்சிலேருந்து வந்துங்கிற செவன் லீஃப் தான் இது. இந்த செவன் லீஃப் பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ வளர்த்தாலும் பூ வைக்காது. ஏன்னா இந்த ஸ்டெம் இந்த செவன் லீஃபோட குச்சி தான் பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம செடி ஒட்டு போகிறதுக்கு யூஸ் ஆகிற குச்சிங்க. இப்போ பாருங்கள், மேலே ஒட்டு போட்டிருக்கோம், அதிலேருந்து வந்துங்கிற கிளை எல்லாமே பூ வைக்கும். இது மதர் குச்சிலேருந்து கீழேருந்து வந்திருக்கு. ஸோ அந்த ஒட்டுக்கு கீழேயோ அப்படி இல்லை இந்த ஒட்டுக்கு மேலே நம்ம ஒட்டு போடுற இடத்துக்கு மேலேயோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் கட் பண்ணி விட்டுணும். நீங்கள் கட் பண்ணால் தான் அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரோஸ் பூவே வைக்கும், இல்லைனா பூ வைக்காது. வெறும் குச்சியாக மட்டும்தான் அது பாட்டு வளர்ந்து போயிட்டே இருக்கும், செடி மாதிரி வளர்ந்து போயிட்டே இருக்கும். இப்போ இந்த மாதிரி இது கீழே இருக்கிறதும் அதுக்கு மேலே சப்போஸ் வந்தாலும் அதை கட் பண்ணி விட்டால் மட்டும்தான் உங்களுக்கு பூ வச்சுட்டே இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி டிப்ஸுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்காங்க. மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது பிளான்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கொரியர் அண்ட் எம்எஸ்எஸ் கொரியரில் நாங்கள் பிளான் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரொஃபஷனல் கொரியரில் ஃபுல் சாயிலும் சென்ட் பண்ணுறோம், ரெடி சாயிலும் சென்ட் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த மாதிரி சில தகவல் வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஏன்னா இப்போ அவங்க கமெண்ட் பண்ணதுனால தான் என்னால் இந்த வீடியோவும் போட முடியுது. ஸோ அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் நன்றி.